ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்க பெரிய வீடு வேண்டாம், பெரிய சம்பளம் வேண்டாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தேவை, அதுதான் ஒற்றுமை. அந்த ஒற்றுமை எப்படி ஒரு நடுத்தர குடும்பத்தை கடனில் இருந்து வெளியே கொண்டு வருது என்பதுதான் இந்த கதை. திருச்சி அருகே ஒரு சின்ன வீடு. ஆனால் அந்த வீட்டில் சிரிப்பு மட்டும் பெரிய அளவில் இருந்துச்சு. ராமையா அரசு ஊழியர், மீனாட்சி வீட்டின் மனைவி, மகன் கார்த்திக், மருமகள் காவியா. மீனாட்சி: கார்த்திக், காஃபி ரெடியாடா? கார்த்திக்: வந்துட்டேன் அம்மா. ராமையா சிரிப்புடன் சொன்னார். இப்படி தான் நம்ம வீடு இருக்கணும்னு எப்போவும் நினச்சேன். அந்த குடும்பத்துக்கு நாளை எப்படி மாறப்போகுது என்று யாருக்கும் தெரியாது. ஒரு மாலை கார்த்திக் முகம் கவலையோடு வீட்டுக்கு வரான். ராமையா: என்னடா இவ்வளோ சோர்வா இருக்க? கார்த்திக்: அப்பா, கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான். மீனாட்சி வருத்தமாக சொன்னார். 15 வருஷ வேலை ஒரே நாள் முடிஞ்சிச்சே அப்படின்னு சொன்னார். 2 மாதத்துக்குள் ராமையாவோட வேலையும் நின்றுவிட்டது. ஒரே வீடு, 2 வருமானம் ஒரே நேரத்தில் இல்லாமல் போனால் எப்படி இருக்கும்? இஎம்ஐ மெசேஜ் வருது, பேமெண்ட் டியூ அலர்ட்டும் வருது. மீனாட்சி அமைதியாக உக்கார்ந்து இருந்தாங்க. காவியா மெதுவாக சொன்னாள். அப்பா, கவலைப்படாதீங்க, நம்ம தான் ஒன்றா இருக்கோம்ல. ராமையா காவியாவை பார்த்து, கடன் என்பது கஷ்டத்தை விட பெருசு அம்மா அப்படி என்று சொன்னார். ஒரு இரவு காவியா தைரியமாக பேசினாள். காவியா: மாமா, நீங்கள் சமைக்கிற பிரியாணி சூப்பராக இருக்கும், நம்ம ஏன் பிரியாணி கடை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டாள். ராமையா சிரிச்சார். இந்த வயசில் பிஸ்னஸா என்று கேட்டார். காவியா நம்பிக்கையோடு சொன்னாள். வயசு முக்கியம் இல்லை மாமா, வாய்ப்பு தான் முக்கியம். அந்த ஒரு வார்த்தை ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. கடையின் பெயர் மாமனாரின் பிரியாணி கடை. முதல் நாள் கார்த்திக் சொன்னான், 12 பார்சல் தான் சேல்ஸ் ஆச்சப்பா. ராமையா சிரிப்புடன் சொன்னார். சரிடா, முதல் நாள் தானே, வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். காவியா இன்ஸ்டாகிராம் ரீல் அப்லோட் பண்ணுவாள். சீக்ரெட் மசாலா, சீக்ரெட் டேஸ்ட்டு. அடுத்த வாரம் 25 பார்சல், 40 பார்சல், 75 பார்சல் என ஆர்டர்கள் குவிந்து கொண்டே இருந்தது. ஆட்டோ டிரைவர் இதுதான் ஒரிஜினல் டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாரு. 3 மாசத்துல கடை ஸ்டெடி ஆயிடுச்சு. பேங்க் கவுண்டர் கிளர்க்கு, மேடம், லோன் ஃபுல்லி செட்டில்டு அப்படின்னு சொன்னார். மீனாட்சி கண் கலங்கி நின்றாள். நம் மருமகள் தான் மகாலட்சுமி என்று மீனாட்சி சொன்னாள். கடனின் முதல் கதவு முடிந்தது. ஒரு நாள் வில்லேஜ் ஃபுட் ராஜா என்ற சேனலில் இருந்து வந்து ஷூட்டிங் பண்ணாங்க. இந்த பிரியாணி டேஸ்ட் பண்ணாமல் யாராலும் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி வீடியோவை வைரல் பண்ணாங்க. அதனால் க்ரோத் அதிகமாக ஆரம்பித்தது. ஒரு நாளைக்கு 500 பார்சல் சேல்ஸ் ஆகிற நிலைமைக்கு வந்தது. ராமையா கண்களில் கண்ணீர். நான் நினைக்கவே இல்லடா இப்படி ஆகும் என்று ராமையா சொன்னார். பிஸ்னஸ் மேன், உங்கள் பிராண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, பிரான்ச்சஸ் ஆரம்பிங்க என்று சொன்னார். ராமையா: குவாலிட்டி குறையக்கூடாது. காவியா: நம்ம வேல்யூவை காப்பாற்றி வரலாம். 3 வருடங்கள் கழித்து 4 பிரான்ச்சஸ், ஓன் பில்டிங், கார் என சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். வேலை போனால் வாழ்க்கை முடிஞ்சது இல்லை, கஷ்டம் வந்து போகும். ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டா அதுவே பெரிய சாதனை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். குடும்பம் இருந்தால் எந்த கஷ்டமும் நம்மளை வெல்ல முடியாது.